இன்னும் 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 16 வாசிக்கிறேன். அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலே சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டே வர சொல்லுங்கள் என்றாள். அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தானா யோவாப் என்று கேட்டான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவள், இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றால், அப்பொழுது யோவாப் பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற காரியம் எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக. காரியம் அப்படியல்ல. பிக்ரியின் குமாரனாகிய சேபா ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக தன் கையை ஓங்கினான். அவனை மாத்திரம் ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றாள். யோவாப் ஒரு பட்டணத்தை சுற்றி படையாட்களோடு யுத்தத்திற்கு வந்திருக்கிறார். அந்த யுத்தத்துக்கு காரணம் என்ன என்று அந்த மக்களுக்கு தெரியவில்லை. அந்த இடத்துல ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ யோவாபை பார்க்க சென்று, யோவாவோடு நான் பேச வேண்டும் என்று உரத்த சத்தமாக சொல்ல, யோவாப் அவளுக்கு முன்பாக செல்லும் போது அவள் காரியத்தை விளக்கி சொல்கிறாள். அவள் சொன்ன 2 காரியங்கள் தான் மிகவும் முக்கியமானது. இஸ்ரவேலில் நான் சமாதானமும் உண்மையுள்ளவர்களாக இருக்கையில், அந்த ஸ்திரீ எப்படி இருந்திருக்கிறாள்? இஸ்ரவேல்ல சமாதானம் உள்ளவளா இருந்திருக்கிறாள், உண்மை உள்ளவளா இருந்திருக்கிறாள். நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணமாயிருக்கிறது நிர்மூலமாக்க பார்க்கிறீர். அப்போ இஸ்ரவேல் எப்படி இருக்கு? சமாதானமா இருக்கு, உண்மையா இருக்கு. அப்போ இந்த உண்மையும் சமாதானத்தையும் குலைப்பதற்காகவா நீர் இந்த இடத்துல போரிட வந்திருக்கிறீர் என்று அவள் கேட்கிறாள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலின் தாய் பட்டணமாயிருக்கிறதை நீர் நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்று கேட்டாள். அப்போது யோவாப் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த ஸ்திரீயே, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற காரியம் எனக்கு வெகு தூரமாக இருப்பதாக. நான் உங்களை விழுங்கவும் வரவில்லை, உங்களை அழிக்கவும் வரவில்லை. ஒரு முக்கியமான காரியத்திற்காக வந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா, பிக்ரியின் குமாரன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக தன் கையை ஓங்கினான். இப்போ இந்த இடத்துல அவர்கள் அந்த யோவாப் ராணுவத்தை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல எதுக்கு வந்தான்னு சொன்னா, அந்த காரியம் இங்க விளங்குது. பிக்ரியின் குமாரனாகிய சேபா ராஜாவை தாவீதுக்கு விரோதமாக தன் கையை ஓங்கினான். அப்போ அவங்க யோவாப் சொல்றாங்க, அவனை மாத்திரம் நீங்க எனக்கு ஒப்பு கொடுங்க, நாங்க இந்த இடத்தை விட்டு போவோம். அப்போது அவர் சொல்றா, இன்றைக்கே நான் என்ன செய்யறேன், அவ ஞானமா பேசுறதுனால இன்றைக்கே மதிலில் இருந்து அவளுடைய தலை உங்களுடைய கையில் தரப்படும் சொல்லிட்டு பிக்ரியினுடைய அந்த குமாரனுடைய சேவாவுடைய தலையை வெட்டி யோவாபுடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாள். அந்த நேரத்துல யோவாபும் அவனுடைய ராணுவ வீரர்களும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று திருவசனம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது